நான் லாஸ்ட் மந்த்ல மெட்டா ஆட்ஸ்க்கு மட்டுமே 30K ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு எந்த ரிசல்ட்ஸும் வரல அப்படின்னு ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. நம்ம ஒன்ஹப் ஏஐ மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து நேத்து தான் அவரை ஆன்போர்ட் பண்ணோம். ஸோ ப்ரீவியஸா என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஒன்ஹப் ஏஐ மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம். அப்பதான் தெரிஞ்சது அவர் 30K இல்ல 1 lakh ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் அவர் பிசினஸ்ல பெருசா கன்வர்ஷன்ஸ் எதுவுமே பார்த்திருக்க முடியாது. ஏன்னா அவரோட பிசினஸ்க்கான ஆடியன்ஸ் மெட்டாலேயே இல்ல, கூகுள்ல தான் இருக்காங்க. ஏன்னா அவர் டென்டல் கிளினிக் பிசினஸ் பண்றாரு. டென்டல் கிளினிக் பிசினஸ்க்கு மெட்டால ஆட்ஸ் ரன் பண்ணா லீட்ஸ் வராதான்னு கேட்டீங்கன்னா வரும். கம்பேரிங் டு கூகுள் ஆட்ஸ் அதோட குவாலிட்டி டிஃபரன்ஸ் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸா இருக்கும். அவர் பிசினஸ்க்கு மெட்டா ஆட்ஸை விட கூகுள்ல தான் ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பிசினஸ்க்கு எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணணும், என்ன கேம்பெயின் சூஸ் பண்ணணும்ன்றத நாம முடிவு பண்றது இல்ல. ஒரு பிசினஸ்க்கும் டிமாண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், கிளைண்டோட லீட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி ஆட்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்து அதுல கிடைக்கிற இன்சைட்ஸ் வச்சுதான் எந்த பிளாட்ஃபார்ம் இந்த பிசினஸ்க்கு ஒர்க் ஆகும்னு சூஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.